12ஆம் வகுப்பு பொருளியல் பாடம் வங்கியல். நாம் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இது வங்கி அல்லாத நிதி நிறுவனம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா வங்கிக்கான உரிமை கொண்டது அல்ல. இது மைய வங்கியால கண்காணிக்கப்படுகிறதும் இல்லை. கமர்ஷியல் பேங்க்ஸ் வங்கிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைய வங்கி கீழே செயல்படும். அது எல்லாமே மைய வங்கியால் கண்காணிக்கப்படும். இது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மைய வங்கியோட கட்டுப்பாட்டில் இருக்காது. இந்த வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையான வங்கி பணிகளை செய்யாம மற்ற நிதி பரிமாற்றங்களையும் மேற்கொள்கிறது. என்ன அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்புகளை பெற்று கடன்களை வங்கிகளை போல கடன்களை கொடுக்குது. அதை மக்களோட சேமிப்புகளை திரட்டி முதலீட்டு நடவடிக்கைகளுக்கான நிதி உதவி அளிக்கிறது. மக்கள்கிட்டயே சேமிப்புகளை திரட்டிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பணத்தை கொடுக்குது. இது நம்ம ஈஸியா சொல்லணும் அப்படின்னா கடனை பெற்றுட்டு கடனை வழங்குது. இது பண அங்காடியிலும் மூலதன அங்காடியிலும் செயல்படுது. இது வங்கி இல்லாத நிதி நிறுவனம் இரண்டு வகைப்படும். அது பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை மற்றும் இதர நிதி நிறுவனங்கள். இந்த இரண்டாவது வகையில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் நிதி கழகங்கள், சீட்டு நிறுவனங்கள், கட்டிட சங்கங்கள், முதல்நிலை பங்கு வெளியீட்டு நிறுவனங்கள், முதலீட்டு அமைப்புகள், யூனிட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற கட்டுப்பாட்டு நிறுவனங்களாக இது செயல்படுது. மைய வங்கி ரிசர்வ் வங்கி அல்லது பணவியல் அதிகார அமைப்பு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். என்ன பணவியல் அதிகார அமைப்பு அப்படின்னா இது பணத்தை அச்சிட்டு வெளியிடக்கூடிய உரிமை மைய வங்கிக்கு இருக்கு. இது அரசின் பணம், பண அளிப்பு மற்றும் வட்டி வீதம் ஆகியவற்றை மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் மைய வங்கி. அது மட்டும் இல்லாம நாட்டில் இருக்கிற வணிக வங்கிகளை மேற்பார்வையிடுவதும் இதோட பணியாகும். அடுத்தது மைய வங்கியின் பணிகள். பண அதிகார அமைப்பு. இது பணத்தை அச்சிட்டு வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றதுனால இந்தியாவில் பண அளிப்பினை கட்டுப்படுத்துவதன் மூலம் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தினை நிலைப்படுத்தல், சாதகமான செலுத்து நிலையை பேணுதல், நிதி நிலைத்தன்மையை ஏற்படுத்தல், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தல் மற்றும் வங்கி அமைப்பை உறுதியாக்குதல் ஆகியவற்றை பணியை மைய வங்கி செய்யுது. அடுத்தது காகித பணத்தை வெளியிடுதல். இந்தியாவில் ₹1 நாணயங்கள் மற்றும் ₹1 காகித பணத்தை தவிர்த்து அனைத்து அச்சிட்டு வெளியிடக்கூடிய உரிமை மைய வங்கிக்கு இருக்கு. அடுத்தது வங்கி உரிமங்கள் வழங்குபவர். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பேங்க் ஓபன் பண்ணணும் அப்படின்னா வங்கிகள் முறைப்படுத்தல் சட்டம் பிரிவு 22 படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமை பெற வேண்டியது அவசியம். இந்த பணியை ரிசர்வ் வங்கி செய்யுது. அடுத்தது அரசுக்கான வங்கி. இது மத்திய மாநில அரசுகளுக்கான வங்கி தான் மைய வங்கி. அரசுகளுக்கு குறுகிய கால கடன்களை தருது. இது அரசு கடன்கள், அரசு கடன் தொடர்பான சேவைகள், அரசு கடன் பத்திரங்களை உருவாக்கி விற்பனை செய்து ஆகிய பணிகளை மைய வங்கி செய்யுது. அரசுக்கு வங்கி மற்றும் நிதி தொடர்பான ஆலோசனைகளையும் மைய வங்கி அரசுக்கு வழங்குது. அதுக்கடுத்தது வங்கிகளின் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும், அதாவது கமர்ஷியல் பேங்க் அனைத்துக்கும் தலைமை வங்கி தான் இந்திய ரிசர்வ் வங்கி. இது வங்கிகளுக்கு வேண்டிய கடன்களை மைய வங்கி தருது. அவைகளின் வைப்புகளை ஏற்கிறது, மாற்று சீட்டுகள் மறுதள்ளுபடி செய்கிறது. அதனால இது வங்கிகளோட வங்கின்னு அழைக்கிறோம். அடுத்தது கடைநிலை கடன் ஈவோன். வணிக வங்கிகளுக்கு தீர்க்க இயலாத நிதி சிக்கல்கள் ஏற்படும் பொழுது நிதிக்கான மற்ற ஆதாரங்கள் இல்லாத சூழ்நிலையில் அச்சிக்கலிருந்து மீள்வதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஈட்டு கடனை அளித்து உதவுகிறது. ஏதாவது வங்கிகள் மற்றவங்களுக்கு கடன் கொடுத்து ஒரு சிக்கல்ல மாட்டும் பொழுது அந்த வங்கியை மைய வங்கி மீட்டெடுக்குது. அடுத்தது தீர்வாக செயல்படுகின்றது. வங்கிகளுக்கிடையே நடக்கும் பரிவர்த்தனைகளை தனது 14 தீர்வகங்களை கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சமன் செய்கிறது. பரிவர்த்தனை கருவிகளை பரிமாறிக்கொள்ள உதவுவதுடன் பரிவர்த்தனை தொடர்பான அறிவுறுத்தல்களையும் வழங்குகிறது. மெயினா கமர்ஷியல் பேங்க் ஒரு முதன்மையான ஒரு வங்கியை மைய வங்கி செயல்படுது. ஒரு சிக்கல்கள் ஏற்படும் பொழுது அது அதை தீர்த்து வைக்கிறதுக்காகவும் ஆலோசனை வழங்குவதற்காகவும் மைய வங்கி செயல்படுது. அடுத்து அந்நிய செலாவணி பாதுகாவலன். இது அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாக்கும் பணியினை செய்கிறது. 1999ஆம் ஆண்டு அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின்படி இது அந்நிய செலாவணி மேலாண்மையும்
நிர்வகிப்பினையும் மேற்கொள்கிறது. அந்நிய பணத்திற்கு எதிரான இந்திய ரூபாயின் பரிமாற்ற வீதத்தை நிலைப்படுத்துவதற்காக வெளிநாட்டு பணங்களை அவ்வப்பொழுது வாங்கி விற்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றது. அதுக்கடுத்து பொருளாதாரத்தை நெறிப்படுத்துகிறது, அரசு கடன் பத்திரங்களை நிர்வகிக்கிறது, செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதில் நெறியாளராகவும் மேலாளராகவும் செயல்படுகின்றது, மேம்பாட்டு பணி, பணவியல் மற்றும் இதர தகவல்களை வெளியிடுகிறது, பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் நெறியாளராக செயல்படுகிறது, வங்கி குறை தீர்ப்பாய திட்டம், இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியங்கள் போன்ற பணிகளை மைய வங்கி செயல்படுத்து. அதுக்கடுத்தது கடன் கட்டுப்பாட்டு அளவுகள். இதுல நம்ம 2 முறைகள் இருக்குது. ஒன்று கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள், அதுக்கடுத்தது கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள் என்னென்ன அப்படின்னா வங்கி விகித கொள்கை. வங்கி விகித கொள்கை என்பது தள்ளுபடி விகித கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. மைய வங்கியானது எந்த விகிதத்தில் முதல்நிலை மாற்றுச் சீட்டுகள் மற்றும் பிணையங்கள் தள்ளுபடி செய்கிறது என்பதே வங்கி விகித கொள்கை என்பதாகும். அதாவது மைய வங்கியானது பணவீக்க காலத்துல வங்கி வீதம் அல்லது மைய வங்கியின் தள்ளுபடி விகிதம் அதிகரிக்கப்படுவதால் நடப்பு வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டு கடன் அளவு குறைக்கப்படுகிறது. மாறாக பணமாட்ட காலத்துல எதிர்மறையாகி வங்கி தள்ளுபடி விகிதம் குறைக்கப்படுகிறது. இது நடப்பு சந்தை வட்டி விகிதத்தை குறைக்கும். இதனால் உந்தப்பட்டு நிறைய கடன்கள் உருவாகும். இதனால் கடன் பண அளிப்பு அதிகரித்து பணவாட்டம் சரி செய்யப்படும். அதாவது பணவீக்க காலத்துல நம்ம கிட்ட அதிகமாக பணப்புழக்கங்கள் இருக்கும் காலத்துல வங்கிகள் அதிக வட்டி விகிதத்தை அதிகரித்து நம்ம கிட்ட இருந்து பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்யும். அதே மாதிரி பணவாட்ட காலத்தில் நம்ம கிட்ட பணப்புழக்கம் குறையும் பொழுது பேங்க்ல வட்டி விகிதத்தை குறைத்து நம்ம பொதுமக்கள் கிட்ட பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும். இது வங்கி விகித கொள்கை. அதுக்கடுத்தது வெளிசந்தை நடவடிக்கைகள். ஒரு குறுகிய அளவில் பார்க்கும் பொழுது மைய வங்கியானது பொது சந்தையில் அரசின் கடன் பத்திரங்களை வெளியிடுவதும் திரும்ப பெறுவதும் வெளிசந்தை நடவடிக்கைகள் எனப்படுகிறது. அதுக்கடுத்தது மாற்று ரொக்க இருப்பு விகிதம். ரொக்க இருப்பு விகிதம் வணிக வங்கிகளிடமிருந்து சேரும் கேட்பு மற்றும் கால வைப்புகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவைகள் மைய வங்கியில் இருப்பாக வைக்க வேண்டும். அதாவது ரிசர்வ் வங்கி அவங்க கிட்ட வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் இருப்பு மைய வங்கியில இருப்பா வைக்கணும். இது மைய வங்கி சட்டத்தின்படி பின்பற்ற வேண்டியது ஆகும். ரொக்க இருப்பு விகிதம் எனப்படுகிறது. ரொக்க இருப்பு விகிதத்திற்கும் வணிக வங்கியில் வரும் கடன் அளவிற்கும் எதிர்மறை தொடர்பு உள்ளது. வணிக வங்கிகளிடம் கூடுதலான பணம் உள்ள சூழ்நிலையில் அவைகள் தேவைக்கு அதிகமான கடன் பணத்தை உருவாக்க வாய்ப்பிருக்கிறது. இது பொருளாதாரத்தில் விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால மைய வங்கி தனது அதிகாரமான ரொக்க ஈர்ப்பு விகிதத்தை உயர்த்துவதன் மூலம் வணிக வங்கிகளின் கடன் அளவை கட்டுப்படுத்துது. அளவுக்கு மீறி வணிக வங்கிகள் கிட்ட பணம் இருக்கும் பொழுது மைய வங்கி ரொக்க ஈர்ப்பு விகிதத்தை அதிகரித்து அந்த பணத்தை மைய வங்கி வாங்கிக்குது. அதே மாதிரி பணவாட்டத்திற்கு பின் பொருளாதார மீட்சி வர அதிக கடன் தேவைப்படுகிறது. அந்த சமயத்துல பண அளிப்பு மைய வங்கி பண அளிப்பு குறைவாக இருக்கும். மைய வங்கி இந்த விகிதத்தை குறைப்பதன் மூலம் வணிக வங்கிகள் குறைவான இருப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு கூடுதலான தொகையை கடன் பணமாக அளிக்க முடியும். பணவாட்ட காலத்துல மைய வங்கி குறைந்த அளவு பணத்தை வச்சுட்டு மீதியை கமர்ஷியல் பேங்க்கு கொடுக்கும் பொழுது அது ஈஸியா பொதுமக்களுக்கு கடன்களை கொடுக்கும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதுக்கடுத்தது கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். அதாவது கடன் பங்கீடு. இது ஒரு பழமையான கடன் கட்டுப்பாட்டு முறை. இது 18ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்தின் மைய வங்கியான இங்கிலாந்து வங்கியில் இம்முறை பயன்படுத்தப்பட்டது. வணிக வங்கியில் வழங்கும் கடன்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக வழங்கப்படுகிறது. நாட்டோட பண அளிப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கடன்கள் நோக்கங்களை பட்டியலிட்டு வரையறை செய்வதன் மூலம் கடன் கட்டுப்பாட்டினை ஏற்படுத்துவது ஆகும். அதாவது மாறும் தொகுப்பு வரையறை மற்றும் மாறும் மூலதன சொத்து விகிதம். இதுல என்ன மாறும் தொகுப்பு வரையறைனா ஒவ்வொரு வணிக வங்கியும் எந்த அளவு அதிகபட்ச கடன் மற்றும் முன்பணம் கொடுக்கலாம் என்பதை மைய வங்கியை வரையறுப்பது ஆகும். அதே மாதிரி மாறும் மூலதன சொத்து விகிதம். இது வணிக வங்கிகள் தங்களது சொத்து மதிப்பில் எந்த அளவு மூலதனமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை மைய வங்கி வரையறை செய்வதாகும். அதுக்கு அடுத்தது நேரடி நடவடிக்கைகள், நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்தல், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்தல்,
விளிம்புநிலை தேவை தொகையை மாற்றுதல். இவை வந்து கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் ஆகும். ஓகே, தேங்க்யூ.